அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 30வது வசனத்தை, அதாவது கடைசி பகுதியை இந்த நாளிலே நாம் தியானிக்கப் போகிறோம். இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகள் ராஜாக்கள் மேய்ப்பர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை ஏற்படுத்தி இருந்த போதிலும் அவர்கள் தங்களையே மேய்க்கிறவர்களாக இருந்தபடியினால அவர்களுக்கு எச்சரிக்கை விடும் வண்ணமாக அவர்கள் தங்களுடைய கடமையிலிருந்து தவறி அவர்கள் தன்னலம் மிகுந்தவர்களாக வாழ்ந்து தங்களுக்கு கொடுக்கப்பட்ட மந்தையை மேய்க்காதவர்களாக இருந்ததை குறித்து பார்த்தோம். அதை நிமித்தமாக அவர்கள் தங்களுடைய அந்த கடமையை வேலையை இழந்து போகிற ஒரு காரியம் அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லியும், இரண்டாவது நாளிலே அவர்கள் தவறிய மேய்ப்பனாய் இருந்து நடத்த வேண்டிய அந்த கடமைகளை செய்ய தவறிய அந்த இடத்துல கர்த்தரே தன்னை மேய்ப்பராக அவர் அறிமுகப்படுத்தி அவர்கள் செய்ய தவறிய கடமைகளை காரியங்களை பாதுகாப்ப பராமரிப்பை என் ஜனங்களுக்காக நான் செய்வேன் என்கிற காரியத்தை இரண்டாவது பகுதியிலையும், அந்த ஆடுகளுக்குள்ளாக கொழுத்த ஆடுகளும் இளைத்த ஆடுகளும் காணப்படுகிறது. கொழுத்த ஆடுகள் இளைத்த ஆடுகள் எல்லாம் என்ன பண்ணுது? அதை நிமித்தமாக ஒரு நியாயம் செய்வேன், நியாய தீர்ப்பு செய்வேன் என்கிற தலைப்பின் கீழே மூன்றாவது காரியத்தையும் இந்த நாளில், சிறு மந்தையே மறந்து விடாதே. இளைத்த ஆடுகளைப் போல காணப்படுகிற உலகத்தில் ஆதரவற்ற நிலைமையில் காணப்படுகிற ஒரு ஆடுகளைப் போல இளைத்த ஆடுகளைப் போல இருக்கிறேன்னு சொன்னால் ஆண்டவர் அவர்களை தைரியப்படுத்தும்படியாக இந்த கடைசி வாக்குத்தத்தத்தை இந்த அதிகாரத்தில் எசேக்கியேலின் மூலமாக ஆண்டவர் கொடுக்கிறார். தங்கள் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் தங்களோடு இருக்கிறதையும் அவங்க கூடவே இருக்கிறதையும் இஸ்ரவேலின் வம்சத்தாராகிய தாங்கள் என் ஜனமாய் இருக்கிறதையும் அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள். அவங்க கூடவே நான் இருப்பேன், அவங்க கூடவே நான் வாசம் பண்ணுவேன், அதை அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள். என் ஜனமாய் அவர்கள் இருப்பார்கள், நான் அவர்களோடு கூட இருப்பேன் என்கிற ஒரு உன்னதமான ஒரு வாக்குத்தத்தத்தை இங்கே ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்டிருப்பது ஒரு காரியம், நமது இரட்சகர் நம்முடன் இருக்கிறார் என்பதை உணர்வுகளால் உணர்ந்திருப்பது இன்னொரு காரியம். ரட்சிப்பு நம்ம விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய இரத்தம், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்முடைய பாவங்கள் எவ்வளவு பெரிய சிவப்பாக இருந்தாலும் அதை பஞ்சை போல கழுவி மாற்றிவிடும். அப்படிங்கிற அந்த விசுவாசிச்சா நம்ம அறிக்கையிடும் பொழுது, நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் எல்லா அக்கிரமங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்கிற அந்த விசுவாசத்தில் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் தேவ பிரசன்னம், தேவன் நம்மோடு கூட இருக்கிறத உணர்ந்து கொள்ளுகிறது இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ரட்சிப்பின் அனுபவம் பரலோக இடத்தை நமக்கு நிச்சயப்படுத்தும். ஆனால் தேவன் உடனிருக்கிறார் என்கிற அந்த உணர்வானது பரலோக திருப்தியை இந்த பூமியிலேயே நாம் அனுபவிப்பதற்கு அது நமக்கு வழிவகை செய்யக்கூடியதாக இருக்கிறது. நமது மெய்ப்பரான கிறிஸ்து நம்முடனே இருக்கிறார் என்ற உணர்வு எவ்வளவு ஆறுதலையும் திருப்தியையும் அது நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய கோளினுடைய வழிகாட்டுதலினால் நம்ம நடந்து அந்த வழிகாட்டுதலின் கீழே சுகமாக வாழ்கிற ஒரு இனிமையான வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தருவார். நல்ல மெய்ப்பனாக இருந்து எலும்பு முறிந்ததை எல்லாவற்றையும் காயங்கட்டி, நோய் கொண்டதை நசல் கொண்டதெல்லாம் அவர் சுகமாக்கி, ஆண்டவர் அங்கே பலவீனம் உள்ளவைகளை எல்லாம் ஒரு நெறிந்து போன நாணலை போல இருந்தாலும் அதை முறிச்சு போடாமல், மங்கி எறிகிற திரியை போல இருந்தாலும் அதை அணைத்து போடாமல், அவைகளையும் தன்னுடைய மந்தையில் சேர்த்து காணாமற் போனதை தேடி செல்லுகிறவராக, துரத்துண்டதை கூட்டி சேர்க்கிற ஒரு ஆண்டவராக, கூடவே மந்தைக்குள்ளாக வாசம் பண்ணுகிறவராக, மேய்க்கிறவராக, நல்ல மேய்ப்பராக கூடவே இருப்பேன் என்று சொல்லுகிற அந்த காரியம், அதை விட இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய பாக்கியம் வேற ஒன்றுமே இல்லை. உலகத்தில் நிறைய கவலைகள் காணப்படுது. ஆனால் ஆண்டவர் கூட இருக்கிறார் என்கிற இந்த புரிந்து கொள்ளுதல் தான் இந்த உலகத்தில் நம்மை சமாதானத்தோடு கூட சந்தோஷத்தோடு கூட அது நம்மை வாழ வைக்க முடியும். கவலையை மறந்து களிப்புடன் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை இந்த ஒரு தேவ பிரசன்ன உணர்வினால நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர் என்று சொல்லுகிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 3:20
இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே வந்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு உறவை நம்மில ஏற்படுத்தி தரும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். அவர் நமக்குள்ள வாசம் பண்ணவும், அவர் நம்மை பார்த்து என்னுடைய ஜனம் என்று சொல்லவும், நம்ம அவரை பார்த்து என்னுடைய தேவன் என்று சொல்லவும், அப்படிப்பட்ட ஒரு ஆழமான ஒரு அவரோடு கூட நடக்கிற ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில், இந்த கவலைகள் நிறைந்த இந்த உலகத்தில், கண்ணீர் நிறைந்த இந்த உலகத்தில் அவர் நம்மோடு கூட தரும்படியாக விரும்புகிறார். என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், இதை உணர்ந்து கொள்ளுகிறதற்கு தேவ பிரசன்னம், அவருடைய முகத்தின் பிரகாசம் நம்ம கூட இருக்குது அப்படின்னு உணர்ந்து கொள்ளணும்னா, ஒரு முறை என்னுடைய திருமணத்திற்காக 96ஆம் வருஷத்தில் பத்திரிகை கொடுப்பதற்காக கடந்து செல்லுகிற போது என்னுடைய உறவினர் ஒருவர், நெருங்கின உறவினர் ஒருவருடைய வீட்டில் போய் நான் பத்திரிகை கொடுப்பதற்காக நான் என்னுடைய நண்பனோடு கூட சென்ற பொழுது என்னுடைய உறவினர் அவங்க என்னை உட்கார வச்சாங்க. உங்கள் சித்தப்பா இப்போ வந்துடுவார்ப்பா, இதில் உட்கார்ந்துருன்னு சொல்லி சேரில் உட்கார வைத்திருக்கும் பொழுது திடீரென்று அவர் வந்தார். மிகப்பெரிய ஒரு அருவாள், ஒரு போடு போட்டால் தலையை உருண்டு போய்விடும், அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அருவாளை தூக்கிட்டு வந்துட்டு நிறைய நேரங்களில் ரோட்டில் பார்த்தா பேசுவார், நல்லா இருக்கியா, ஏதாவது செலவுக்கெலாம் பைசா வச்சுருக்கியா, வேணுமா, அப்படி விசாரிக்கிற ஆள் திடீர்னு மிகப்பெரிய அருவாளை தூக்கிட்டு வந்து நின்றுட்டு இந்த பரதேசியை வெளியே போக சொல்லு அப்படின்னு சொல்லும்போது எனக்குள்ளாக ஒரு காரியம் புரிந்து விட்டது. ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்தே அநேக அசுத்த ஆவிகளை போய் நம்ம தங்கியிருக்கிற இடத்துல போய் உட்காருகிற இடத்துல அவைகள் அலறுகிறதை பார்க்கும்போது அது சொல்லும், உனக்குள்ள இயேசு இருக்கிறார் என்று சொல்லி அதுகளே பயந்து நடுங்குகிற காரியங்கள் அநேகம் பார்த்தபடினால பரதேசிய போக சொல்லுன்னு சொன்ன உடனே தெரிந்து விட்டது இவருக்குள்ளாக ஒரு அசுத்த ஆவி இருக்கிறதுன்னு சொல்லி. ரொம்ப வருஷமாக இருக்குன்னு அப்புறம் தான் சொன்னாங்க. இயேசுவின் நாமத்தில் முழங்கால் படியிடு என்று சொன்ன பொழுது அது முழங்கால் படியிட்டது. பத்திரிக்கை கொடுக்க போன இடத்துல பிசாசை விரட்டி ஜெபம் பண்ணி விடுதலையை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் எங்களை சேரில் உட்கார வச்சுட்டு அவர் தரையில் அவர் காலை கையை கட்டி உட்கார்ந்துருக்கிறார். அவ்வளோ அன்போடு கூட உபசரிக்கிறார். பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்ம எங்கே போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் நம்மோடு கூட இருக்கிறபடியினால சத்துருக்கள் அந்த இடங்களில் இல்லாதபடி அவைகள் ஓடக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார. உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்கள் கூட இருக்கிறேன்னு சொன்னார. அந்த வார்த்தைகள் ஒருவேளை நம்ம கண்களுக்கு தெரியாட்டால் அதை நாம் உணர்ந்து கொள்ளுகிற வண்ணமாக ஆண்டவர் எத்தனையோ சூழ்நிலைகளின் மூலமாக நமக்கு உறுதிப்படுத்துகிறாரே என்று சொல்லுகிற காரியங்கள். கிராமங்கள்லாம் ஊழியம் செய்கிறதற்காக போய் நிற்கிற பொழுது, ஜெபிக்க ஆரம்பிக்கிறதற்கு முன்னமே பாட்டு பாடும் பொழுதே அநேகர் ஓடி வந்து விழுந்து கிடக்கிறத நாங்கள் டீமாய் போய் ஊழியம் செய்கிற நாட்களில் கண்டிருக்கிறோம். ஆண்டவர் அந்த ஒரு விசுவாசத்தோடு கூட என் கூட நீங்கள் இருக்கிறீங்க, எங்கே போனாலும் உடைய தயவுள்ள கரம் எங்கள் மேலே அமர்ந்திருக்கிறது, உங்களுடைய பிரசனை எங்கள் கூட வருகிறது என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்வு தான் இந்த உலகத்தில் நம்மை பலமுள்ளவர்களாக தைரியமுள்ளவர்களாக நம்மை வாழ வைக்க முடியும். பயமுள்ள ஆவியை அவர் நமக்கு தரல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறபடினால அவருக்காக பிரகாசிக்க முடியும். அந்த பிரசனத்தை வாஞ்சிப்போம், தேவன் நம்மோடு கூட இருக்கிறத வாஞ்சிப்போம், அந்த மிகப்பெரிய ஸ்லாக்கியத்தை வாஞ்சிப்போம். நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு தருவார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.